Dear students, welcome to all. 11th standard, subject Biozoology, Unit 3, Chapter 6, topic Disorders of the Respiratory System. In this class, we are discussing about disorders of the respiratory system. சுவாச மண்டலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், disorders என்னென்ன அப்படின்றதான் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆக்குபேஷனல் ஃபேக்டர்ஸ், பர்சனல் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்ட் அப்படிங்கும்போது சுற்றுச்சூழல்னால் ஏதாவது பொல்யூஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொல்யூட்டட் ஏரை நம்ம இன்ஹால் பண்ணும்போது ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் வரலாம். அண்ட் ஆக்குபேஷனல் ஹெல்த் ஹசார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், மைனிங் இதுலேருந்து வரக்கூடிய புகைகள்லேருந்து ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் ஏற்படுத்துது. அண்ட் பர்சனல், நம்மளே என்ன செய்கிறோம், வீட்டிலலாம் தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறதுனால, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ணுறதுனால ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் வருது. அண்ட் சோசியல், சமூக காரணிகள்னாலையும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ்துமா. ஆஸ்துமா அப்படின்னா என்னென்னா அலர்ஜி. ஆஸ்துமா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிராங்கை அண்ட் பிராங்கியோல்ஸ் ரொம்பவே நேரோ ஆகிடும், குறுகலாகிடும். அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளமேஷன், அந்த பேசேஜ் ரொம்ப குறுகி போயிடும். அண்ட் வீங்கியும் இருக்கும், வெளியில் பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரோயிங் ஆஃப் பிராங்கை, அந்த டியூப் மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப குறுகல் ஆகிறதுனால டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங், ஸோ மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுது. ஸோ காமன் அலர்ஜன்ஸ் ஃபார் ஆஸ்துமா என்னென்ன அலர்ஜன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட், ட்ரக், அதாவது தூசி பொருட்கள், சில மருந்து பொருட்கள், மகரந்த தூள்னு சொல்லக்கூடிய போலன் கிரைன், சில ஃபுட் ஐட்டம், ஃபிஷ், ப்ரான், சில பேருக்கு ஒத்துக்காது, சில ஃபிஷ் ஐட்டமும் ப்ரானும் சில பேருக்கு ஒத்துக்காது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், சில ஃப்ரூட்ஸும் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் அலர்ஜியை காஸ் பண்ணுதோ தட் இஸ் கால்டு அலர்ஜன்ஸ். அலர்ஜன்ஸ்ங்கிறது இன்க்ளூட் டஸ்ட், ட்ரக், போலன் கிரைன்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சொன்னோம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது எம்பைசீமா. எம்பைசீமா இன் தமிழ் நுரையீரல் அடைப்பு, அதாவது லங்ஸ் போய் பிளாக் ஆகிக்கிறது. லங் பிளாக் ஆகிறதுக்கு பேர் தான் எம்பைசீமா அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ குரோனிக் பிரீத்லெஸ்னஸ் காஸ்ட் பை கிராஜுவல் பிரேக் டவுன் ஆஃப் த தின் வால் ஆஃப் தி அல்வியோலை. அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிக்ரீசிங் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், வாயு பரிமாற்றத்திற்கான அந்த பரப்பு என்ன ஆகிடுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுறது. ஸோ எம்பைசீமாவுக்கு மேஜர் காஸ், மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட் ஸ்மோக்கிங். அந்த மாதிரி சிகரெட் ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணும்போது அல்வியோலை ரொம்பவே பாதிக்கப்படும். அண்ட் வைடனிங், அல்வியோலை ரொம்ப அகலமாயிடும். அல்வியோலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், லங்ஸுக்குள்ள உள்ள ஏர் சாக்ஸ், கேபிலரிஸ்லாம் ஃபில்லான ஒரு ஏர் சாக்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்வியோலை. அந்த அல்வியோலையில் தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய வாயு பரிமாற்றம் நடைபெறும். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை வெளில வரும், அதே மாதிரி ஆக்சிஜனை உள்ளே அனுப்பக்கூடிய ஒரு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய ஒரு இடம் அல்வியோலை. அந்த அல்வியோலை என்ன ஆகிடுது, அஃபெக்ட் ஆகிடுது, வைடனிங் ஆகிடுது, ரொம்ப அகலமாக மாறிடுது. இதுக்கு மெயின் ரீசன் சிகரெட் ஸ்மோக்கிங், விச் ரெடியூசஸ் த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஆஃப் த அல்வியோலார் வால்ஸ். அல்வியோலார் வால்ஸோட ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸை என்ன பண்ணிடுது, ரொம்பவே குறைச்சிருது. அதனால் மூச்சு விட திணறாங்க. மூச்சு விட திணறது அல்லது நுரையீரலில் அப்படியே அடைப்பு மாதிரி ஏற்படுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், எம்பைசீமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிராங்கைட்டிஸ். பிராங்கைட்டிஸ் இன் தமிழ் மார்பு சளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராங்கை when it gets inflated due to pollution, smoke and cigarette smoking. பிராங்கைட்டிஸ்க்கு மெயின் ரீசன் ஒன்று பொல்யூஷன், ஸ்மோக்காக இருக்கலாம், மாசுபடுறதுனால வரக்கூடிய புகையை நம்ம உள்ளே இழுக்கிறதா இருக்கலாம். செகண்ட் திங் சிகரெட் ஸ்மோக்கிங். இது ரெண்டுமே பிராங்கைட்டிஸ்க்கு மெயின் காசஸ். சிம்டம் என்ன இருக்கும், காஃப், பயங்கர இருமல் இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். அண்ட் ஸ்பூட்டம்னா அந்த சளி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஸ்பூட்டம் இது லங்ஸில் ரொம்பவே ஸ்டோர் ஆகிருக்கும். இது பிராங்கைட்டிஸோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் நிமோனியா. நிமோனியா அப்படிங்கும்போது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங்ஸ் டியூ டு த இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை பாக்டீரியாவாக இருக்கலாம் அல்லது வைரஸாக இருக்கலாம். அண்ட் ஈவன் மைக்கோபிளாஸ்மா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதனாலேயும் உங்களுக்கு நிமோனியா வரலாம். நிமோனியாவை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட பேர் நிமோகாக்கல் நிமோனியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைரஸ் அப்படின்னு பார்க்கும்போது அடினோ வைரஸ், காக்சாகி வைரஸ், இதெல்லாமே நிமோனியாவை காஸ் பண்ணக்கூடிய வைரஸோட நேம். அடுத்து மைக்கோபிளாஸ்மா அப்படின்றது பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் இடையே உள்ள ஒரு
ஒரு ஆர்கானிசத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். மைக்கோபிளாஸ்மாவும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நிமோனியாவை காஸ் பண்ணும். காமன் சிம்டம்ஸ் நிமோனியானால நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூட்டம் ப்ரொடக்ஷன், அந்த லிக்யூடு ஃபார்மேஷன், லிக்யூடு கூட இல்லை சளின்னு சொல்லுவோம் இல்லையா, மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். அடுத்து நேசல் கன்ஜெஷன், அதாவது மூக்கு அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு விடுறதுல சிரமம். ஷோர் த்ரோட், தொண்டையில் வந்து அந்த பேரிங்ஸ் ஏரியாலாம் இருக்கு இல்லையா, த்ரோட் ஏரியாவில் வந்து அப்படியே புண்ணாகி போய்டுறது. இது எல்லாமே நிமோனியாவோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டியூபர்குலோசிஸ், டிபி, தமிழில் எலும்புரிக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்கிள் அப்படின்ற பாக்டீரியானால் வரக்கூடியதான் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற டிசீஸ். இது மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஆர்கனை போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லங்ஸ் அண்ட் போன்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஈவன் கிட்னியை கூட அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பிட்வீன் த லங்ஸ் அண்ட் ஜெஸ்ட் வால் இஸ் த மெயின் காம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் டிசீஸ். இந்த டிசீஸில் மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் போய் எங்கே ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் லங்ஸுக்கும் ஜெஸ்ட் வால்க்கும் இடையில் நிறைய ஃபில் ஆகிடும். இதை டியூபர்குலோசிஸை ட்ரீட் பண்ண பிசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிலிக் கால்மெட்டிக் கோரின் அப்படின்ற தடுப்பூசி வந்து இம்யூனைசேஷன் பிறந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் அப்போ கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டியூபர்குலோசிஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், தொழில் சார்ந்த சுவாச குறைபாடுகள். இந்த டிஸார்டர்ஸ் டியூ டு ஒன்ஸ் ஆக்குபேஷன் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ் லைக் கிரைண்டிங், ஸ்டோன் பிரேக்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா டஸ்ட் ப்ரொடியூஸ்டு அஃபெக்ட் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி தான், அது இப்போ ஏதாவது ஒரு பெரிய அறவை தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது ஸ்டோன் பிரேக்கிங் கல் உடைக்கிற இடமா இருக்கலாம், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு கட்டடங்கள் கட்டக்கூடிய ஒரு இருக்கலாம், அப்படி இல்லையா காட்டன் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் அதுலேருந்து என்ன வரும், நிறைய டஸ்ட்டு வெளியில் வரும். அந்த டஸ்ட்டை நம்ம இன்ஹால் பண்ணும்போது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரொலாங்டாக அதை அதில் லாங் எக்ஸ்போசர் கேன் கிவ் ரைஸ் டு இன்ஃப்ளமேஷன் லீடிங் டு ஃபைப்ரோசிஸ். அதை வந்து கண்டினியூஸாக வந்து லேபர் வந்து இன்ஹால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த டஸ்ட்டை உள்ளே எடுத்துக்கிறாங்க போது என்ன வரலாம், ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற டிசீஸ் வரலாம். ஃபைப்ரோசிஸ் அப்படின்னா நாரிலை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசீஸில் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா சிலிகோசிஸ், ஆஸ்பெட்டோசிஸ் அப்படின்ற 2 டிசீஸுமே ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் தான். அது சாண்ட் கிரைண்டிங், மண் அரைத்தல் மற்றும் கல்நார் நிறுவனங்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சிலிக்கா ரிலீஸ் ஆகும். ஸோ சிலிக்கா ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு அதை இன்ஹால் பண்ணுறதுனால சிலிகோசிஸ் வரும். அண்ட் ஆல்சோ ஆஸ்பெஸ்டாசிஸ் அப்படின்ற ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸும் ஏற்படும். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு வியர் ப்ரொடெக்டிவ் மாஸ்க், பாதுகாப்பு மாஸ்க், அதாவது என்ன இப்போ நம்ம கொரோனாவுக்குலாம் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கும்போது என்ன ஆகும், டஸ்ட்டு உள்ளே போகிறது கொஞ்சம் ப்ரிவெண்ட் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். Today, due to curiosity, excitement, or adventures, youngsters start to smoke and later get addicted to smoking. இன்றைய இளைஞர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஆர்வக்கோளாறு, அடுத்து பெரிய சாகசம் செய்கிறதா நினப்பு. அப்படி நினச்சிட்டு என்ன பண்ணுறான், இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையை தேடி தரக்கூடிய விஷயம், நம்ம நண்பர்கள் மத்தியில் நம்ம ஒரு டான் அப்படின்ற மாதிரி வண்ணம் செய்கிறான். ஸ்மோக்கிங்கை வந்து விளையாடுத்தனமாக ஆரம்பித்து அதுக்கே அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 80% ஆஃப் த லங் கேன்சர் எதனால் வருது அப்படின்னா டியூ டு சிகரெட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஹேலிங் த ஸ்மோக் ஃப்ரம் பேர்னிங் டொபேக்கோ. இப்போ என்ன செய்கிறாங்க, சிகரெட் அதில் வந்து என்ன இருக்கும், உள்ளுக்குள்ளே டொபேக்கோ இருக்கும். அந்த டொபேக்கோவை பேர்ன் பண்ணுறதுனால வரக்கூடியதான் என்ன சொல்கிறோம், ஸ்மோக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறதா ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா தெர் ஆர் thousands ஆஃப் known chemicals which includes என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த டொபேக்கோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து டொபேக்கோவில் இன்க்ளூட் ஆகிருக்கு. நிக்கோட்டின், தார், கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஈவன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆர்சனிக் முதற்கொண்டு. ஆர்சனிக்லாம் எவ்வளோ ஹைலி டாக்ஸிக் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து டொபேக்கோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்பன் மோனாக்சைடு அண்ட் நிக்கோட்டின் டேமேஜ் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்.
இதெல்லாம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அந்த இரத்த குழாயின்னு சொல்லுவோம் இல்லையா, இதயம் அந்த இரத்த ஓட்ட மண்டலம், இந்த எல்லா குரூப்பையும் சேர்த்தா. கார்டியாக் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஹார்ட் சொல்லுவோம். வாஸ்குலர் அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ் இல்லையா. ஸோ இப்போ ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணக்கூடியது கார்பன் மோனாக்சைடும் நிக்கோட்டினும். அதே மாதிரி தார் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் டேமேஜஸ் த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். கேசியஸ்னா லங்ஸ் இருக்குல்லையா, லங்ஸில் அல்வியோலை தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான மெயின் சைட்டே. ஸோ அந்த ஏரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடியது டொபேக்கோவில் உள்ள அந்த தார் அப்படின்றது. அடுத்து நிக்கோட்டின் பாருங்கள். நிக்கோட்டின் அப்படின்றது வந்து ஒரு கெமிக்கல் தட் காஸ் அடிக்ஷன் அண்ட் இஸ் ஸ்டிமுலன்ட் விச் மேக்ஸ் த ஹார்ட் பீட் ஃபாஸ்டர். இந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளை வந்து அடிமையாக்குனதே. அந்த நிக்கோட்டின் அடுத்து நம்ம என்ன செய்யணும், சிகரெட் குடிக்கணும், அடுத்து டீ சாப்பிடணும், அடுத்து என்ன செய்வாங்க, புகையிலை போடணும், சில பேர் வெத்தலை பாக்கு போடணும். இந்த மாதிரி வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே அந்த நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான் என்ன பண்ணுது, அவங்களோட மைண்டுக்கு போய் ஸ்டிமுலேட் பண்ணி இதை செய்யணும், மறுபடியும் அதை அடிக்ட் பண்ண செய்யக்கூடிய ஒரு கெமிக்கல். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண செய்யுது. ஸோ ஹார்ட் வந்து படபடப்பு ஏற்படும். அண்ட் நேரோயிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா குறுகி போயிடுது. ஸோ பிளட் வெசல்ஸ் நேரோ ஆகிடுச்சுன்னா பிளட் ப்ரெஷர் என்னாகும், அதிகமாகும். நார்மலாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அழகாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்க்குலாம் பிளட் ஃப்ளோ அழகாக போயிட்டுருக்கும். அதே பிளட் வெசல்ஸ் வந்து நேரோ ஆகும்போது என்ன ஆகும், பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து சிரமப்படும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், ப்ரெஷர் அதிகரிக்கும். பிளட் உள்ளே போக முடியாமல் என்ன செய்யும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிபி இன்க்ரீஸ் ஆகிடும். பிபி இன்க்ரீஸ் ஆனால் என்ன டிசீஸ் வரும், கரோனரி ஹார்ட் ஆர்டரி டிசீஸ். கரோனரினா என்னது, அங்கே உள்ள அந்த ஆர்டரி இருக்கு இல்லையா, ஆர்டரி வந்து குறுகி போகிறது தான் என்ன சொல்லுவோம், கரோனரி ஹார்ட் டிசீஸ். ஆர்த்ரோக்ளிரோசிஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதே தொடர்பான இதய அடைப்புகள், அந்த இரத்த குழாய் அடைப்பே ஏற்பட்டுரும். நெக்ஸ்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ரெடியூசஸ் த ஆக்சிஜன் சப்ளை. கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும், ஆக்சிஜன் சப்ளையை கம்மி பண்ணிடும். ப்ராப்பராக ஆக்சிஜன் போகலைன்னா ஒவ்வொரு ஆர்கனும் ஒர்க் பண்ணுறதுல சிரமம் ஏற்படும். டிஷ்யூஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் போகாது, அப்படி என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும். ஸோ கார்பன் மோனாக்சைடு என்ன செய்தான், ஆக்சிஜன் சப்ளையை ரெடியூஸ் பண்ணுது. லங் கேன்சர் அண்டு மவுத் கேன்சர் அண்ட் லாரிங்ஸ் இது எல்லாமே எதுக்கு மோர் காமன் இன் ஸ்மோக்கர்ஸ் தென் நான் ஸ்மோக்கர். இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாய்ப்பகுதியில் கேன்சர், லங் கேன்சர், லாரிங்ஸ் கேன்சர் எல்லாமே ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மோக்கிங் ஆல்சோ காசஸ் கேன்சர் ஆஃப் த ஸ்டொமக். ஸ்மோக்கிங்னால ஈவன் ஸ்டொமக்கில் கூட கேன்சர் வரும். அண்ட் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வரும். பிளாடர், பேங்க்ரியாஸ்னால் கணையம்னு சொல்லுவோம். பிளாடர் அப்படின்னா பித்தப்பை சொல்லுவீங்க இல்லையா, பிளாடர். அண்ட் பிளாடர்லேயும் கேன்சர் வரும். அண்டு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும். Smoking can cause lung disease by damaging the airways and alveoli and results in emphysema and chronic bronchitis. ஸ்மோக்கிங்னால வேறு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸில் உள்ள ஏர்வே வந்து, அதாவது அந்த அல்வியோலையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டேமேஜ் பண்ணிடுது. அடுத்தது எம்பைசீமா, நான் ப்ரீவியஸாக நடத்தணும் இல்லையா, எம்பைசீமா ஏற்படுத்துது. அண்ட் ப்ராங்கைட்டிஸும் பிஃபோராகவே நம்ம சொன்னோம். ஸோ எம்பைசீமாங்கிற நுரையீரல் அடைப்பும் பிராங்கைட்டிஸ் அப்படின்ற மார்புச்செல்லி நோயும் இந்த ஸ்மோக்கிங்னால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து ரெண்டு விஷயம் சொன்னோம் இல்லையா, எம்பைசிமா பிராங்கைட்டிஸ் ரெண்டும் ஏற்படணும். இதோட ஆஸ்துமாவும் சேர்ந்து மொத்தம் மூணும் சேர்ந்து என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னால் குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸாக மாறிடும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிய நுரையீரல் பாதை அடைப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோனிக் பயங்கர சிவியராக COPD அப்படின்னு சொல்லக்கூடிய குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன, அந்த தடை ஏற்படுத்துதல். பல்மனரினா லங்ஸ், அப்போ நுரையீரலில் பாதிப்பை தடையை ஏற்படுத்துதல்னா என்னது, ஆக்சிஜனை வந்து உள்ளே போயிட்டு வெளில வரதை வந்து டிஃபிஷியன்ட் ஏற்படுறது, பற்றாக்குறை ஏற்படுத்துறது. ஸோ முற்றிய நுரையீரல் பாதை அடைப்பு நோய் அப்படின்ற நோயை ஏற்படுத்திடுது எல்லாம் சேர்ந்து. when a person smoke, nearly 85% of the smoke released is inhaled by smoker himself and other in the vicinity are called passive smoker are also affected. இதில் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸ்மோக்கர்ஸ் வந்து 85% ஆஃப் த புகையை வந்து அவங்க விட்டு அவங்களே இழுத்துப்பாங்க. ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டில் பரவும். ஒரு பப்ளிக் பிளேசஸில் நம்ம நிற்கிறோம், பஸ்ஸுக்காக நிற்கிறோம், இதில் ஸ்கூலுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால்
ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்மோக்கை பக்கத்தில் இருக்கிறவங்க இழுத்தா அவங்களுக்கு பேர் என்ன, பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். பேசிவ் ஸ்மோக்கரும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆவாங்க. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, ஸ்மோக் பண்ணாத ஒரு ஹெல்த்தியான பர்சன் பக்கத்தில் நின்னாங்கனாலும் அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணும்போது என்னாகும், அவங்களோட லங் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் என்னாகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். கைடன்ஸ் ஆர் கவுன்சிலிங் ஷுட் பி டன் இன் சச் யூசர் டு வித்ட்ரா திஸ் ஹேபிட். நம்ம என்ன பண்ணணும், சரியான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அவங்களுக்கு சொல்லணும், அறிவுரை பகரணும், இதை செய்யக்கூடாது, இந்த ஹேபிட்லேருந்து வித்ட்ரா ஆகிக்காங்க, மீண்டு வாங்க, ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்றத அட்வைஸ் பண்ணணும். ஸ்மோக் பண்ணால் என்ன செய்யும், ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் நிறைய ஏற்படும். ஸோ என்ன செய்யக்கூடாது, நம்மளும் ஸ்மோக் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில் உள்ளவங்களும் ஸ்மோக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம நெய்பர்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் பிளேஸில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாருமே ஸ்மோக் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் ஹெல்த்தியான ஒரு வேர்ல்டை நம்ம உருவாக்க முடியும். இந்த டாப்பிக்கோட 6th லெசன் கம்ப்ளீட் ஆகிருக்குமா, 7th லெசன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.